இது நல்ல சகுனம்தான். பார்கவி, காலம் விரைவாக நகர்ந்து விட்டது. கண்மூடி திறப்பதற்குள் நீ நன்கு வளர்ந்து விட்டாய். இன்று நான் உன்னுடைய விவாகத்திற்கான அழைப்பை எடுத்துக்கொண்டு போகிறேன். விவாகத்தின் விதிமுறையின்படி இந்த தாம்பூலத்தை உன் கையால் தொட்டு விவாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய அனுமதி கொடு. சரி தந்தையாரே. நானும் ஒரு வாக்கை அளிக்கிறேன் பிருகு ரிஷி. லக்ஷ்மி வேறு ஒருவனை மணப்பது இருக்கட்டும், அதற்கான விதிமுறைகளை கூட உங்களால் முடிக்க இயலாது. நாராயணா, பார்த்து கொண்டே இரு. இந்த விதிமுறைகளும் முடிவடைந்துவிடும். அதோடு பழிவாங்கும் எண்ணத்தின் என் முதல் படலமும் முடியும். சிஷ்யர்களே, வாருங்கள். தாயே, நான் இப்போது வருகிறேன். பார்கவியின் விவாகத்தின் சங்கநாதத்தோடு நாராயணரின் வெற்றியின் சங்கநாதம் உறங்கிவிடும். உங்கள் பழிவாங்கும் படலம் நிறைவேறப் போகிறது காவிய தாயே. நாட்டியக்காரா, நில் நில் என்று கூறினேன். மனதில் சஞ்சலம் உள்ளதா? வேகமாக உன்னுடைய நாட்டியம் போலவே நடக்கிறாய். நான் கூப்பிட்டும் நீ நிற்கவில்லை. பெயரை சொல்லி கூப்பிட்டிருந்தால் ஒரு கணத்தில் நான் நின்றிருப்பேன். அது என்னவென்றால், என்னுடைய நாடகத்தையும் என் பாடலையும் முடிக்கும் வரைதான் நான் நாட்டியக்காரனாக இருப்பேன். அது முடிந்தவுடன் வெங்கடேசனாக மாறிவிடுவேன். சுந்தரி, சரி சரி, உன் பெருமையை கேட்பதற்காக நான் இங்கு வரவில்லை. இதெல்லாம் நான் அறிவேன். ஒரு விஷயத்தை கூறத்தான் நான் இங்கு ஓடி வந்தேன். என்னிடம் சொல்லப் போகிறீர்களா? இது என்னுடைய சௌபாக்கியமாகும். சொல்லுங்கள். உன்னோடு நாட்டியமாடிய ஒரு நிமிடம் இருங்கள். ஒருவேளை நீங்கள் நான் வைத்த அன்பின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு பதில் சொல்ல வந்தீர்களா? அதிகம் பேசுகிறாய். அமைதியாக இருக்க உனக்கு தெரியாதா? உன்னோடு நான் நாட்டியம் ஆடினேன். அதனால்தான் புரிய வைக்க வந்தேன். எனக்கு நம்பிக்கை உள்ளது. எனது மகன்களான இரண்யாக்ஷ் மற்றும் இரண்ய கசபின் தவமும் முழுமை அடைந்துவிடும். ஆமாம் அசுரமாதா தித்தி, தைரியமாக இருங்கள். அந்த நேரமும் நெருங்கிவிட்டது. அனைத்து தேவகணங்களின் அச்சம் பிரம்மதேவரின் காலடியில் சங்கிலியாக விழுந்திருக்கும். கடமைகளுக்கு கட்டுப்பட்டிருக்கும் பிரம்மதேவர் அதிக நேரம் அமைதியாக காத்து கொண்டிருக்க மாட்டார். அவரே விரைவில் அங்கு சென்று இரண்யாக்ஷ் மற்றும் இரண்ய கஷிப்பிடம் சென்று அவர்களின் தவத்துக்கான வரத்தை இவரே தந்து விடுவார். உலகத்தின் மீது அன்பு, பறவைகள் மீது அன்பு, செடி கொடிகள் மீது அன்பு நல்லதுதான். ஆனால் பகையை வளர்க்கவும் வெறுப்பை காட்டுபவன் மேல் எவ்வாறு அன்பு செலுத்த முடியும்? நீங்கள் யாரை பற்றி கூறுகிறீர்கள் தேவி? நாராயணர். நாராயணனா? நாராயணனோடு ஏன் பகையை வளர்க்க வேண்டும்? என் உடல் முழுவதிலும் நாராயணருக்கான பக்தி பரவியுள்ளது. நாராயணருக்கும் சிருஷ்டியில் உள்ள அனைவர் மீதும் அன்பு உள்ளது. அது மட்டுமல்ல, தங்கள் மீதும். அவருக்கு இருக்கும், ஆனால் எனக்கு இருக்காது. அதோடு என்னை அவரோட அன்பு வலையில் சிக்க வைக்க வேண்டாம் என்று அவரிடம் கூறிவிடுங்கள். காரணம், பார்கவியின் மனதில் நாராயணனை பழிவாங்கும் எண்ணம் மட்டுமே உள்ளது. இன்னும் சொல்ல போனால், எனது விவாகம் இளவரசர் வாசுவிடம் நடக்க இருக்கிறது. அடுத்தவன் மனைவி மீது இவ்வாறு அன்பு காட்டுவது மிகப்பெரிய பாவமாகும். அது நாராயணனாகவும் இருக்கலாம், அல்லது நீயோ. நாராயணரே, இங்கு பார்கவி கோபத்தில் உள்ளார்கள். அதோடு அங்கு ரிஷி பிரகு நிச்சயம் செய்ய போகிறார். விரைந்து வாருங்கள். அந்த மலையை நாம் தாண்ட வேண்டும். வாருங்கள்.
ஒருவேளை அவர் நிச்சயம் செய்துவிட்டால் பிறகு உங்கள் வாக்கு என்னவாகும்? யார் ஒருவன் வாக்கை நிறைவேற்றவில்லையோ அவன் நாராயணன் அல்ல. எளிதாக கிடைத்தால் அது அன்பும் அல்ல. என் காத்திருப்பும் வீண் போகாது. அதோடு ரிஷி பிரிகு இப்போது ஹிமாலய மலையை கடக்க நேரிடும். மன்னிக்க வேண்டும் குருதேவா, எங்களால் பனிமலையில் நடக்க முடியவில்லை. ஆம் குருதேவா, முடியவில்லை. நாங்கள் உயிரோடு இருக்கவே மாட்டோம். நாங்கள் திரும்பி போய் விடுகிறோம். யார் வேண்டுமானாலும் திரும்பிச் செல்லலாம். பழிவாங்கப் போவது நான், அதனால் நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அந்த பர்வதத்தை கடந்து சென்று என்னுடைய கடமையை நான் முடிப்பேன். எல்லாவற்றையும் என் தாம்பூலத்தில் வையுங்கள். விரைவில் ஆகட்டும். அதோடு அங்கு என்ன நடக்கும் பிரபு? மோதல். ரிஷி பிரிகுவின் பிடிவாதத்திற்கும் அவர் தலையில் எழுதியுள்ள விதிக்கும் இடையில் மோதல் நடக்கும். இந்த காற்றின் வேகம் இயற்கையானது அல்ல என்று தெரியும். உங்களது சூழ்ச்சியே இதற்கு காரணம். நான் ஏதாவது செய்து என் வாக்கை நிறைவேற்றப் போகிறேன். இந்த தாம்பூலத்தை நான் வாசுவிடம் அளித்து விடுவேன். நாராயணா, பார்த்து விடலாம். நடந்து கொண்டிருக்கும் இந்த யுத்தத்தில் யார் வெல்வது என்று பார்த்து விடலாம். உங்கள் அன்பு வெல்லுமா அல்லது பழிவாங்கும் எண்ணம் வெல்லுமா? மனிதனின் எண்ணமும் லட்சியமும் சரியாக இருந்தால் லட்சியத்தை அடைவதற்கான சக்தியும் கிடைத்துவிடும். இனி என்ன நடந்தாலும் சரி நாராயணா, நான் என்னுடைய வாக்கை நிறைவேற்றியே தீருவேன். என் மகளுக்கான தாம்பூல தட்டை ராஜகுமாரன் வாசுவிடம் ஒப்படைக்கத்தான் போகிறேன். ஆனால் எண்ணமும் போக்கும் தவறாக இருந்தால் பின்பு பாதையில் தடங்கல்களும் சங்கடங்களும் உருவாகும். அதோடு நம்பிக்கை பலவீனமாக மாறும். நாராயணா, இவ்வளவு விரைவில் எவ்வாறு திரும்பி வந்தீர்கள்? அத்துடன் முகத்தில் ஏன் இவ்வளவு சோர்வு? அனைவரும் நலம்தானே? எங்கள் தாயே, வழியில் பனிமழை பெய்து கொண்டிருந்தது. முன்னேறிச் செல்வதற்கு எங்களால் முடியவில்லை தாயே. அதனால் நாங்கள் திரும்பிவிட்டோம். ஆச்சாரியார் பிருகு அவர் எங்கே? அது எங்களுக்கு தெரியவில்லை தாயே. ஆனால் குருதேவரோ திரும்பி வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து விட்டார். தாயே, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இது இயற்கையான மழை அல்ல. இதை அவர் உருவாக்கியிருந்தால் அவரை நான் விடமாட்டேன். நானும் உங்களோடு வருகிறேன் அண்ணா. சதித்திட்டம் தீட்டியவனை கைது செய்து இங்கே அவனை நான் தாசனாக வைப்பேன். நாராயணா, உங்களிடம் யுக்தியின் பலம் இருந்தால் அப்போது என்னிடம் தவ பலம் உள்ளது. அதிக நேரம் உங்களால் என்னை தடுக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் கிளம்புங்கள். நான் ரிஷி பிரிகுவிடம் செல்ல வேண்டும். அவரது கரங்களிலிருந்து என் லக்ஷ்மியின் விவாக தாம்பூலத்தை நான் பெற வேண்டும். நாராயணா, பழிவாங்கும் என்னுடைய அக்னி எரிய ஆரம்பித்து விட்டால் அதன் பிறகு இந்த பர்வதமே உருகி போய்விடும். என்னுடைய மகளான பார்கவி, அதாவது உங்களுடைய ஸ்திரீ, நிரந்தரமாகவே ராஜகுமாரன் வாசுவிற்கு சொந்தமாக போகிறாள். இவனை சிறைப்பிடியுங்கள். நீங்கள் அனைவரும் யார்? என்ன இது? நான் செய்த குற்றம் என்ன? எதற்கு நீங்கள் என்னை சிறைபிடிக்கிறீர்கள்?